குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது. தொழில் இடத்தை குரு பார்வையிடுவதனால் மே மாதம் வரைக்கும் தொழிலை பற்றியோ உத்தியோகத்தை பற்றியோ வியாபாரத்தை பற்றியோ படிப்பை பற்றியோ மறந்து விடுங்கள். தேகாரோக்கியம், குடும்பம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவோடு மட்டும் கவனம். உடற்பயிற்சி செய்யாத மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஜோதிடத்தை பார்ப்பது விட்டுவிடுங்கள். உடற்பயிற்சி செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஜோதிடர்கள் சொல்கிற நெகட்டிவும் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். ஜென்மத்தில் சனி இருந்தால் உடற்பயிற்சி, வேர்வை வரக்கூடிய பயிற்சி முக்கியம் முக்கியம் முக்கியம். எப்பொழுதும் அனுமனை வழிபாடு செய்வது சால சிறந்தது. குலதெய்வத்தை வழிபாடு செய்வது அதைவிட சிறந்தது. நீங்கள் மகான்களை வழிபாடு செய்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெற்றிகளை இரட்டிப்பாகும். தேகாரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் மருத்துவமனையில் கூட இருந்து சந்தோஷமாக வெளியில் வருவதற்குண்டான பிராப்தங்கள் ஏற்படும். வாகனங்களில் மட்டும் கவனமாக இருங்கள் ஐயா. குடும்பத்தாருடன் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஒரு சிதற்காயை உடைத்துவிட்டு பயணங்களை மேற்கொள்வது நன்மையான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. முதுகு தண்டுவிடம், முட்டி வலி, பாத வலி, தலைவலி சம்பந்தப்பட்ட சிறு உபத்திரத்திற்கும் சுய மருத்துவம் கூடவே கூடாது. ஆக மொத்தத்தில் தொழில் ரீதியாக, சுபவிரிய ரீதியாக, பிள்ளைகள் ரீதியாக பழைய சத்துருக்களை ஜெயம் கொள்வது, வழக்குகளில் வெற்றி ஏற்படுவதெல்லாம் மீனத்திற்கு இந்த 15 நாட்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உடற்பயிற்சியே தாரக மந்திரம்.